வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படிங்கன்னா ரொம்ப நாளுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் லாங்கான வீடியோ தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஊர் திருவிழா தாங்க. ஐயனார் எவ்வளோ ஜம்முன்னு வந்திருக்காரு பாருங்க. மாலையும் காசும் மாலையுமா வந்திருக்காரு. எங்கள் வீட்டு வாசலில் தாங்க நிற்கிறாங்க. நாங்கள் ஆரத்தி எல்லாம் கொடுக்குறோம். ஆரத்தி கொடுக்கும்போது என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கற்பூரம், பூவு, அப்புறம் வெள்ளைப்பாகு அப்படியெல்லாம் காய்ச்சி சர்க்கரை தண்ணி, மஞ்சள் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஊர் அந்த மஞ்சள் நீராட்டு விழா வைப்பாங்க. எங்கள் ஊரில் அது வைக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சளை கரைச்சி நாங்கள் சாமிக்கு தீர்த்தமாக அபிஷேகம் மாதிரி சாமியை சுற்றி தெளித்து விட்டுருவாங்க. அதை எடுத்து வீட்டில் வச்சுருவாங்க. அப்புறம் வெள்ளை பானம் அதை கரைச்சி அந்த தூக்கிட்டு வரவங்களுக்கு கொடுப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டை தாண்டி போனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதாங்க எங்கள் தெரு, மூலத்தெரு. இந்த இடத்துல வைப்பு அவ்வளோ வைப்பு இருக்கும். ஊரில் சுற்றி வர ஒரு தெருவே சுற்றி வர டைமு ஒரு 1/2 தான் ஆகும் எங்கள் தெருவை சுற்றி வர்றதுக்கு. ஆனால் இந்த மூலத்தெருவுக்கு மட்டும் எங்கள் வீட்டை தாண்டி இந்த மூலத்தெருவுக்கு வந்துட்டால் இருட்டாயிடுங்க. நைட்டு 10 மணி ஆகாத பசங்க விட மாட்டாங்க. 5 மணிக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட வருதுன்னா நைட்டு 10 மணிக்கு தாங்க அந்த இடத்த விட்டு சாமி போகும். அந்தளவுக்கு பசங்க விட மாட்டாங்க சாமியை. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எப்படி ஆட்டாடிக்கிட்டு அந்த சாமியை இது பண்ணிக்கிட்டு ரொம்ப பண்ணணும் பசங்க. ஏன்னா இந்த தருணம் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த மூலாஸ்தானத்தோடு சாமி கோவிலுக்கு போயிடுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தான். அதனால் பசங்க இந்த மூலையில் தான் நிறைய அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்கெலாம் பார்க்குற சீன் டைம்லாம் கிடைக்கும். கொஞ்சம் வைப்பு பசங்க பண்ணவங்க. ஒரு சில பசங்க வைப் பண்ணவங்க, நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது என்ன அது இதுன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். அவங்க பாருங்க எப்படி ஆடுறாங்க பார்த்துங்க. எல்லாம் சாங்கை வச்சு விட்டுட்டாங்க. பயங்கரமாக பசங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அங்கங்கே பொண்ணுங்க ஒரு பக்கம், பசங்க ஒரு பக்கம், இந்த மாற்றி மாற்றி ஆடிட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பொண்ணுங்க எப்படி அவங்கவுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குங்க அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது. எங்கள் ஊர் மக்கள் மொத்த பேரும் இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் எங்கள் தெருவு மட்டும். ஏன்னா இந்த மூலை இதுதான் லாஸ்ட்டு மூலை, எங்கள் தெருவுக்கு தான் லாஸ்ட்டாக வரும். அதால் இந்த மூலையில் மட்டும் அவ்வளோ ஒரு வைப் பண்ணிவிட்டு பசங்க எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு, இது ஃபஸ்ட்டு திருவிழாவுக்கு நடக்கும். அப்புறம் லாஸ்ட்டு திருவிழாவுக்கு இது மாதிரி நடக்கும். இது 2 நாளும் நல்லா வைப் பண்ணுவாங்க. இந்த ஒரு திருவிழா மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா இந்த மூலத்திருவிழா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டுக்கிட்ட சாமி வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக மாட்டோம். ஊரே சுற்றி வரும் சாமி. இந்த அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா திடுக்குன்னு பார்த்தா நம்ம வாசலில் எப்படி தடுக்கி விழுந்தா ஏதோ கதைலாம் சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியல. அது மாதிரி எங்கேயோ இருக்கிற சாமின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் பற்றி எங்கள் வாசலில் நின்றுடும். அப்புறம் அடித்து பிடிச்சி கிளம்பி ரெடியாகி சாமி தீவாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து சாமி தீவாரத்தெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு டைம் ஆகிடும். இதுக்கு பார்த்துட்டு அப்போ சாமி போகிறதுங்க 10 மணி ஆகிடும். அது வரைக்கும் நம்மளால் பசி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் எங்கள் ஃபேமிலி இருக்கேன் எல்லோரும், எங்கள் அண்ணன், அண்ணி, எங்கள் அண்ணன் குழந்தைங்க, எங்கள் அக்காங்க எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாட்டு போட்ட உடனே பசங்க அங்கே பாருங்கள், பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் எப்படி ஆடுறான்னு பார்த்துங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் பசங்க ஒரு டீமு, பொண்ணுங்க ஒரு டீமு, மிக்ஸ் பண்ணி ஆட மாட்டாங்க. தனித்தனியாக தான் அவங்கவுங்க செப்பரேட்டாக தனித்தனியாக ஆடுவாங்க. சாமி வர நேரத்தில் மட்டும் எல்லாத்தையும் ஓரம் ஒதுங்க சொல்லிவிடுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாம் ஓரம் ஒதுங்கிட்டுருக்காங்க. அங்கே சாமி வரப்போகுது அப்படின்னா பாருங்க, உங்களுக்கே தெரியும். சாமி ஐயனார் சாமி வந்துட்டுருக்காரு. அதனால் எல்லாம் ஓரம் ஒதுங்க. ஏன்னா அவங்க தூக்கிட்டு வரவங்க ஸ்பீடாக தூக்கிட்டு வருவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தடன்னு ஓடி நிற்பாங்க. ஏன்னா 4 சாமி இருக்குது. 4 சாமி இந்த இடத்துல நிற்கணும். அதில் இந்த ஐயனார் சாமி ஓரத்தில் தான் நிற்கும். அந்தாண்ட ஒரு ஐயனார் சாமி, நடுவில் அம்மனோ கிளியாத்தவோ மாரியாத்தோ அப்படின்னு சொல்லிட்டு 2 திருவிழாவுக்கும் 2 விதமான சாமி வரும். ஃபஸ்ட்டு திருவிழாவுக்கு மாரியாத்தா வருவாங்க. லாஸ்ட்டு திருவிழா அன்னைக்கு கிளியாத்தா வருவாங்க. அது மாதிரி 2 திருவிழாவுக்கும் மாறி மாறி வருவாங்க. ஐயனார் இப்போ பின்னாடி போயிட்டார். அடுத்தது அம்மன், மாரியாத்தா, அது மாதிரி ஒவ்வொரு சாமி அது இன்னொரு ஐயனார் பின்னாடி வருவார். பார்த்திங்கன்னா தெரியும், பசங்க எல்லாம் எப்படி நடுவில் ஆடிட்டு இருந்தீங்க எல்லாம் எப்படி ஒதுக்கினாங்க. பார்த்திங்கன்னா இன்னொரு ஐயனார் வந்துட்டார். அவர் எப்படி பாருங்கள், எப்படி இடிக்கிற மாதிரி வருவாங்க, போட்டு இடிச்சிருவாங்க. அங்கே ஏன் இடிச்சுன்னு யாரையும் கேட்கவும் முடியாது, சண்டையும் போடணும். ஏன்னா சாமி தூக்குறவங்க ஸ்பீடாக தான் வருவாங்க. பொறுமையாக வாங்கினான்னா வரவே மாட்டானோ அந்த பசங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி குட்டி சாமி தூக்கிட்டு வர பசங்களும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபோர்ஸாக வராது. குட்டி சாமி எப்போவுமே ஸ்லோவாக தான் வரும்.
இந்த பெரிய சாமி பார்த்திங்கன்னா மட்டும்தாங்க அவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஆட்டம் காட்டி விட்டுரும். அங்கே நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான், நம்மளை நசுக்கி போட்டுருவாங்க. அம்மானாலும் விட மாட்டாங்க, ஐயோனாலும் விட மாட்டாங்க, அந்த மாதிரி நசுக்கி தள்ளிடுவாங்க. ஓரமாக ஒதுங்கி நம்ம தான் நின்றுக்கணும் ஜாக்கிரதையாக. இங்கே போயிட்டு நம்ம சாமியோ இல்லை தூக்கிட்டு வர பசங்களே குறை சொல்லவே முடியாது. சாமி பக்கம் வந்தால் அப்படி தான் இருக்கும், நசுக்கி தான். எந்த ஒரு திருவிழா வந்தாலும் இப்படி நசுங்கி தான் ஆகணும். இதை மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். சின்ன வயசுலாம் அந்த சாமி தூக்கிட்டு வரும்போது கும்பை கூடுற இடம் இருக்குது, மார்னிங் டைம் கும்பை கூடுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இது மாதிரி தூக்கிட்டு வாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப தெரியாது, இது மாதிரி தூக்கிட்டு போகிறவங்க மெரிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோம், சாமி வர நேரத்தில் போய்ட்டு நான் நிற்பேன் ரோட்டில். அது பசங்க தூக்கிட்டு வருவாங்க, நான் ஓரமாக தாங்க ஒதுங்கி நிற்போம், நடுவில் கூட நிற்க மாட்டேன், ஓரமாக ஒதுங்கி நிற்போம். டக்குன்னு நாங்கள் தீவார்த்தனை கொடுத்த உடனே தடன்னு தூக்கிட்டு ஓடியாருவாங்க. யாரும் விலங்குன்னு சொல்லவே மாட்டாங்க, தூக்கிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க சரன்னு போட்டு அப்படி மிதித்து என் காலே அப்படியே ஒரு மாதிரி வீக்கமாக ஆகிடுதுங்க. பார்த்திங்கன்னா சாமி வந்துட்டாங்க. வந்ததும் அவங்கவுங்க தீவார்த்தனை கொடுக்குறவங்களாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வந்துட்டு பக்கத்து ஏரியாக்காரங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு அவங்களுடைய வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவாங்க. காசு மாலை, சாமிக்கு வந்து துணிங்க சாத்துறது, அப்புறம் வந்து குழந்தைங்கள வந்துட்டு வச்சு சாமி தொட்டு கும்பிட்றது, அதை மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கும் இங்கே எங்கள் சாமி கும்பிட்றதுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் குழந்த வந்துட்டு அழகாக வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி அந்த சாமிங்களை வந்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு போகிற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கே. ஆனால் வந்துட்டு இந்த ஐயனாரை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருப்பானுங்க பிள்ளைங்க, சும்மா இருங்கனாலும் கேட்கவே மாட்டானுவேன். அடங்காத பசங்க அந்த ஐயனாரை தூக்குற பசங்க எல்லாரும். அது மாதிரி வந்துட்டு இந்த ஐயனார் சாமி தூக்குற பசங்க எதையும் சொல்லுவாங்க, நீங்கள் தூக்குறீங்கன்னா அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி சாமியை தூக்குன பசங்க மோஸ்ட்லி நிறையா எங்கள் ஊரில் கல்யாணம் ஆகிடுதுங்க. அந்த திருவிழா முடிஞ்ச ஒரு வாரத்துலேயே பசங்க வந்துட்டு மேரேஜ் பண்ணிடுறாங்க. திருவிழா முடிஞ்சதும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து இல்லை அந்த இயருக்குள்ளே அப்படியே வந்துட்டு மேரேஜ், சின்ன பசங்களாம் மேரேஜ் பண்ணிடுறாங்க. எனக்கு அதுதான் ஷாக்காக இருக்குது. லவ்வுங்கிறாங்க, அப்புறம் அரேஞ்சடுங்கிறாங்க. எப்படியும் வந்துட்டு அந்த திருவிழா முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துடுறேன், எனக்கு தெரியாது, நான் என் ஒர்க் விஷயமா நான் வந்துடுறேன். அப்புறம் பார்த்தா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் பார்த்திங்கன்னா ஜோடியாக ஃபோட்டோ வரும். என்னடா அது, இந்த பையனை இப்போ தானே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மேரேஜ் ஆகிருக்கும். ஏன்னா அதை மாதிரி வந்துட்டு எங்கள் ஊர் சாமியோட பவர் அப்படி மகிமன்னு சொல்லலாம். அதை மாதிரி வந்துட்டு அந்த சாமி தூக்குற மோஸ்ட்லி பசங்க வந்துட்டு மேரேஜ் ஆகிடுது. ஏன் கல்யாணம் ஆகாத பசங்க தான் மோஸ்ட்லி தூக்குறாங்க. மேரேஜ் ஆன பசங்க ஏதோ ஒரு சில பேர் தூக்குவாங்க. ஏன்னா அந்த சாமியை தூக்குற பசங்க, ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த தூக்குற பசங்க வந்து பொண்ணுங்களை நிறைய வந்துட்டு அந்த கூட்டத்தில் சைட் அடிப்பாங்க. அதுக்காகவே அந்த பசங்க வந்து சாமியை தூக்குனா தான் பொண்ணுங்க நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பசங்க வந்து தூக்குவானு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஜோடி அமைச்சிடும். அப்புறம் போய் பொண்ணை கேட்பாங்க, அடுத்தது மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு எங்கள் ஊரில். செம்ம ஃபன்னாகவும் இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அது மாதிரி வந்துட்டு வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக நடக்குங்க. அது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வேண்டுதலை வச்சு நடந்ததால் தான் வந்துட்டு இது மாதிரியெல்லாம் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சாமிக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்கிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், அப்படி குட்டி குட்டி குழந்தைங்களாம் வராங்க பாருங்கள், ஒரு தட்டில் மாலை காசு எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த பசங்க நிற்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு இடத்துல நில்லுங்கடானா நிற்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு சாமி கொஞ்சம் வெயிட்டு தாங்க. அப்புறம் அதோட வந்துட்டு அந்த தடி இருக்குது, அதுவும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். பசங்களுக்கு அதை தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். எங்கள் ஊரில் வந்துட்டு இதை மாதிரி தடி வச்சு தூக்குவாங்க. மற்ற ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு எங்கள் பக்கத்து ஊரில் நாங்கள் பார்த்துருக்கேன். ஐ மீன் எப்படின்னா எங்கள் அத்தை ஊர், அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வரும் சாமிங்க, வண்டியில் வச்சு தூக்கிட்டு வராங்க. அப்புறம் வந்து தேர் இருக்குது. எங்கள் ஊரில் வந்து தேர்லாம் கிடையாது. இது மாதிரி வந்துட்டு எந்த சாமியாக இருந்தாலும் தூக்கிட்டு தான் சுற்றுவாங்க அந்த ஊர் முழுக்க. எப்படின்னா அவங்கவுங்க தெருவுக்கு அவங்க எப்படி சொல்லுவாங்க, பசங்க ஏரியை பிரித்து வச்சுப்பாங்க. இது எங்கள் ஏரியா, அது உங்கள் ஏரியா அப்படிங்கிற மாதிரி. அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தெருவில் ஏரியை பிரிச்சுப்பானு. அந்தந்த மூளைக்கு வந்தோடனே அந்தந்த ஏரியாக்கார பசங்க தான் தூக்கி ஆகணும். இல்லை அப்படின்னா அடுத்த தெரு பசங்க என்ன பண்ணுவோன்னா கொண்டு கோவிலில் கொண்டு வச்சிரோன்னு. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு தூக்குறவங்களே ஃபுல்லாக சுற்றுவாங்க. அப்படி ரொம்ப வலிச்சா மட்டும்தான் மாற்றுவாங்க. இப்போ வந்து பசங்க எல்லாம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனோடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்டுங்களோட பேசுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த திருவிழாவுக்கு தான் நிறையா பொண்ணுங்க பசங்க எல்லாம் வெளியிலேருந்து வருவாங்க. எல்லாருமே எங்கேருந்து டெல்லி மும்பை இருக்குங்க எல்லாமே இந்த திருவிழாவுக்கு வந்துடுவாங்க. சென்னையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்துடுவாங்க. அதனால் வந்துட்டு இந்த ஒரு தனத்தை எப்படி மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் வந்துட்டு இந்த சாமியை தூக்குறதுல கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து
ஆர்வம் குறைஞ்சிது. மோஸ்ட்லி ஊருக்குள்ளே இருக்கிற பசங்க தூக்குவாங்க, வெளியிலேருந்து வர பசங்க தூக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க பசங்க, இதுக்குள்ளே ஒரு போட்டியே வந்துடுது சாமி தூக்குறதுல. ஆனால் இருந்தாலும் எங்கள் ஊருக்காரங்க வந்து கையால் தான் தூக்கணும். அப்படி வந்து உங்கள் தெருவுக்கு சாமிக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து தூக்கிட்டு போங்க, வரலன்னா கோவிலில் கொண்டு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் மாதிரி வச்சுட்டானுவேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை, see you next video.